இப்போ நம்ம பார்க்க போகிறது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இதுக்கு முன்னாடி நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்த்த லைக் பேக்ரவுண்டாக இருக்கட்டும், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டாக இருக்கட்டும், இல்லை ஃபார்மேஷனாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்கட்டும், சேலியன் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் அதோட அம்சங்களை பற்றி பேசுகிற ஒரு விஷயம். ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்காக என்னென்னலாம் பண்ணாங்க, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி விஷயமாக தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டுன்றது வந்து ஒரு நம்ம இப்போ இருக்க நார்மலான ஸ்டேட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு யூனியனாக இருக்கட்டும், ஒரு பாலிசி ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி, இல்லை ஒரு லா ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களுக்கெல்லாம் அண்டர்கோ பண்ணணும். ஏன்னா இந்த அம்சங்கள்லாம் இருந்துச்சுன்னா அந்த பாலிசி வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு பாலிசி ஃபாலோ பண்ணுறது, ஒரு பாலிசி ஃப்ரேம் பண்ணுறதோ, இல்லை ஒரு லா ஃப்ரேம் பண்ணுறதுக்கும் இந்த பாலிசிஸ்லாம் இருக்கணும். இந்த கோட்பாடு கீழே வந்துச்சுன்னா அந்த லா வந்து ஒரு சிறப்பான லாவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற விஷயம் தான் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேர்லேயே இருக்குது, ஓகே, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். டைரக்டிவ் பிரின்சிபல் அப்படின்னா டைரக்ஷன் பண்ணுற சில பிரின்சிபல், ஓகேங்களா. இந்த பிரின்சிபல் படி டைரக்ஷன் பண்ணால், ஓகேங்களா, ஸ்டேட் பாலிசி, ஸ்டேட்டில் போடுற அந்த பாலிசிஸ் வந்து ஒரு வெல்ஃபேர் ஆன ஒரு பாலிசியாக இருக்கும். அந்த ஒரு ஸ்டேட்டும் ஒரு வெல்ஃபேரான ஸ்டேட்டாக இருக்கும். அதாவது வெல்ஃபேர்னா நலம், ஓகேங்களா, அந்த ஸ்டேட்டின் நலனுக்கு அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகே, இப்போ நம்ம உள்ள போகலாம். ஓகே, இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து எதில் கான்ஸ்டியூஷனில் வந்து இன்பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 4 பகுதி 4 வந்து இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பகுதி 3 வந்து நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மொத்தம் 25 பகுதி இருக்குது. அதில் வந்து இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து பார்ட் 4 வந்து இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் எதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதி 4 வந்து, இந்த பகுதி 4க்குள்ளே என்னென்ன இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் இருக்குது. ஓகே, இது எல்லாமே டிபிஎஸ்பி, இங்கே டிபிஎஸ்பி சொல்கிற ஆர்டிகல்ஸ். இதுக்கு முன்னாடி இருக்க ஆர்டிகல்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் 12லேருந்து 35 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அடிப்படை உரிமைகள். ஸோ இங்கே 36லேருந்து 51 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிபிஎஸ்பி இருக்கும். 51A அது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் இருக்கும், ஓகேங்களா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கும். அது வந்து நம்ம அடுத்த சாப்டரில் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த 36 to 51 இதை முன்னாடி பின்னாடி ஏன் சொல்கிறேன்னா இந்த ஆர்டிக்கலோட கண்டினியூட்டியில் தான் இந்த பார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஒவ்வொரு பார்ட்டுக்குள்ளே வரிசையாக வந்து ஆர்டிகல்ஸை வந்து இன்பில்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே பேச போகிற ஆர்டிகல் வந்து 36 to 51, ஓகேங்களா. இது பாருங்கள் எங்கேருந்து இந்த டிபிஎஸ்பி அப்படின்ற கான்செப்டை வந்து பாரோ பண்ணியிருக்காங்க கான்ஸ்டியூஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன், ஓகேங்களா. ஸோ ஐரிஷ் கான்ஸ்டியூஷனில் இருந்தால் இந்த டிபிஎஸ்பி அப்படின்ற கான்செப்டை வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து உள்ள இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து காப்பி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ், ஓகேங்களா. உள்ளே இருக்க கான்செப்ட்லாம் ஸ்பானிஷ் கான்செப்ட். ஓகே, அடுத்து அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இதை எப்படி சொல்லியிருக்காங்க, இந்த டிபிஎஸ்பி வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறையா விஷயங்கள் கான்ஸ்டியூஷனில் இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு சில அம்சங்கள் இல்லையா. ஸோ இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு நாவல் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்குற கொஸ்டின். ஸோ நாவல் ஃபியூச்சர்னு டாக்டர் அம்பேத்கர் வந்து எதை சொன்னாங்க அப்படின்னு கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஸோ நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நாவல் ஃபியூச்சர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. அவங்க எதை பற்றி சொல்கிறாங்க, யார் சொன்னாங்க அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஓகே, அடுத்து கிரான்வில் ஆஸ்டின், இவர் ஒரு 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 பெரிய கான்ஸ்டியூஷனில் ஒரு முக்கியமான ஒரு ஆள், ஓகேங்களா, ஒரு ஒரு பெரிய எமினன்ட் பர்சன். ஓகே, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த டிபிஎஸ்பியை கான்சைன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், கான்சைன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா கான்ஸ்டியூஷனோட மனசாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த பாலிசிஸ் எல்லாமே உள்ளே கொண்டு வந்தால் தான் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுனால இதை வந்து கான்சைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ரெண்டு விஷயங்கள் இங்கே, ஒன்று வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து இந்த நாவல் ஃபியூச்சர், கான்சைஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இது ரெண்டுமே லைக் வந்து கன்ஃபியூஷன் ஆகிற ஏரியா. ஸோ இது ரெண்டையும் பார்க்கணும். ஓகே, நாவல் ஃபியூச்சர்னு யார் சொன்னாங்க, அம்பேத்கர் சொல்லியிருக்காங்க. எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிபிஎஸ்பியை சொல்லியிருக்காங்க. ஓகே, கான்சைஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிரான்வில் ஆஸ்டின் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிபிஎஸ்பி வந்து கான்சைஸ் ஆஃப் மனசாட்சின்னு சொல்லியிருக்காங்க, கான்ஸ்டியூஷனோட மனசாட்சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோதான் இந்த விஷயம். அடுத்து வந்து ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். ஓகே, அம்சங்கள், டிபிஎஸ்பியோட அம்சங்கள். ஓகே, ஐடியல்ஸ் தட் த ஸ்டேட் ஷுட் கீப் இன் மைண்ட் while formulating பாலிசிஸ் அண்ட் enacting law. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
ஒரு லா ஃபார்ம் பண்ணனாலும் இல்லை ஒரு பாலிசி மேக் பண்ணனாலும் இதோட ஐடியாஸ் எல்லாம் மைண்டில் வச்சு தான் மேக் பண்ணணும். அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு சட்டம் இயற்றும் முன்னாடி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த சட்டம் வந்து ரொம்பவே நல்ல சட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, it includes legislative and executive organs of the central and state government and all local authorities and all other public authorities. நீங்கள் பாருங்கள், இங்கே ப்ரைவேட்டுன்னு எதுவுமே இல்லை, ஓகேங்களா? ஸோ வந்து இங்கே ஏன் இந்த இதை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, லா வந்து லெஜிஸ்லேட்டிவ் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அப்போ இது லெஜிஸ்லேட்டிவ்க்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது, எக்ஸிக்யூட்டிவ்க்கும் உண்டு அப்படின்றதான் இங்கே மென்ஷன் பண்ண சொல்கிறோம். ஸோ லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், சென்ட்ரல், ஸ்டேட், சென்ட்ரல் மத்திய மற்றும் மாநில ரெண்டுக்குமே எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ். அது போக அது மட்டும் இல்லாமல் லோக்கல் அத்தாரிட்டிஸ்க்கும் இது வந்து ஒரு ஒரு பார்ட் இருக்குது இதுலேயும். ஓகே, ஸோ நம்ம வந்து இது மூணுமே பார்க்கணும். ஸோ லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஆல் லோக்கல் அத்தாரிட்டிஸ். ஸோ இது மூணு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஆல் லோக்கல் அத்தாரிட்டிஸ். ஸோ இங்கே பார்க்க வேண்டிய பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட். ஓகே ஓகே another name of instrument of instruction. இதை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வேர்டு எங்கேருந்து வந்துச்சுன்னா, லைக் இண்டிபெண்டன்ஸ் முன்னாடிலேருந்தே இந்த வேர்டு இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரிட்டிஷோட பார்லிமெண்ட் வந்து கவர்னர், பிரிட்டிஷோட கவர்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து லைக் லெஜிஸ்லேஷனும் எக்ஸிக்யூஷனும் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து கவர்னருக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஒரு லா ஃப்ரேம் பண்ணோம்னா அது கரெக்டாக இருக்கும்ன்றக்காக இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்க்க வேண்டிய ஒரு பாயிண்ட். அடுத்து, ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். இன்ஸ்ட்ரக்ஷன் யார் யாருக்கு அப்படின்னா, லெஜிஸ்லேச்சருக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே. ஓகே, அடுத்து, எம்படி த கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட். அதாவது வெல்ஃபேர் ஸ்டேட், நலனுக்காக, ஸ்டேட்டோட நலனுக்காக தான் இது எல்லாமே பண்ணணும். ஸோ இதை வந்து இது வந்து எதை வந்து ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்காக இது. ஸோ வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு எதை கொஸ்டினில் பார்த்தானாலும் ஆப்வியஸாக இது வந்து டிபிஎஸ்பி ரிலேட்டடாக தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குன்றது ஒரு கீவேர்ட் மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வெல்ஃபேர் ஸ்டேட்ன்ற வேர்ட் வந்து ரொம்ப முக்கியம். நாட் தட் ஆஃப் போலீஸ் ஸ்டேட். ஒரு போலீஸ் ஸ்டேட் இது நமக்கு தேவையில்லை. போலீஸ் ஸ்டேட், ஓகே. ஸோ ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட், பீப்புளுக்காக, மக்களுக்காக. ஓகே, ஸோ வெல்ஃபேர் ஸ்டேட். அடுத்து வந்து டைரக்டிவ் பிரின்சிபலாக நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். இங்கே நான் ஜஸ்டிசபிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எல்லாமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஓகே, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நடக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அப்படியே எக்ஸாக்டாக நடக்கணும்னு எந்த கம்பல்ஷனும் கிடையாது, மேண்டேட்டரியும் கிடையாது. ஸோ தட் நீங்கள் போய் அதை எந்த கோர்ட்லேயும் போய் நீங்கள் வந்து அப்பீல் பண்ண முடியாது, கேஸ் ஃபைல் பண்ண முடியாது அப்படின்னு தான். ஸோ தட் நான் ஜஸ்டிசபிள். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகள் வந்து ஜஸ்டிசபிள். உங்களுக்கு அது கிடைக்கலன்னா நீங்கள் போய் கோர்ட்டில் போய் உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? பட் இங்கே வந்து இது வந்து நான் ஜஸ்டிசபிள். ஓகே, அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டிபிஎஸ்பி வந்து நான் ஜஸ்டிசபிள் அப்படின்றாங்க. ஸோ ஓகே, இங்கே பார்க்க வேண்டிய பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், இது மூணுக்குமே லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஆல் அத்தாரிட்டிஸ் ஒரு பாயிண்ட்டு, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டாவது பாயிண்ட், வெல்ஃபேர் ஸ்டேட் மூணாவது பாயிண்ட், நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர் நாலாவது பாயிண்ட். ஓகே, அடுத்து இந்த டிபிஎஸ்பியை வந்து கான்செப்சுவலாக வந்து ஒரு 3 கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த 3 கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியலிஸ்ட் டைப், இன்னொன்று வந்து காந்தியன் இன்னொரு டைப், இன்னொன்று வந்து லிபரல் இன்டலெக்சுவல் டைப். ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னா, இது அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது, உள்ளுக்குள்ளே என்னென்ன கான்செப்ட் இருக்கோ அதை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து வச்சுக்கிட்டாங்க. பட் எல்லாமே டிபிஎஸ்பிக்குள்ளே தான் இருக்குது. பட் இருந்தாலும் அதோட மீனிங் படி இது எல்லா பேரும் வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கிட்டாங்க. நம்மளோட அண்டர்ஸ்டாண்ட்காண்டியும் இதை கிளாஸிஃபை பண்ணிக்கிட்டாங்க. ப்ளஸ் வந்து இதெல்லாம் உள்ளே இருக்கணுன்றதும் ஒரு ஐடியல். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இப்போது சோஷியலிஸ்ட் பேட்டர்ன். இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் சோஷியலிஸ்ட், காந்தியன், லிபரல், இன்டெலெக்சுவல் 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ தட் ஃபஸ்ட்டு சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆர்டிகல் 38. ஓகேங்களா? ஆர்டிகல் 38 என்ன சொல்லுது அப்படின்னா, டு ப்ரொமோட் த வெல்ஃபேர் பெர்மிட்டட் பை ஜஸ்டிஸ்
ஓகேங்களா. அந்த வெல்ஃபேர் என்னென்ன அப்படின்னா பாருங்கள், ஜஸ்டிஸில் வந்து சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். ஸோ 38 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, டு ப்ரொமோட் த வெல்ஃபேர் பெர்மிட்டட் பை ஜஸ்டிஸ். இதான் இங்கே கீவேர்டு. ஓகே, ஜஸ்டிஸ்னால் என்ன ஜஸ்டிஸ்? வெறும் நார்மல் ஜஸ்டிஸ் கிடையாது. ஜஸ்டிஸ்லேயே ஒரு 3 டைப்: சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். ஓகே, அண்ட் டு மினிமைஸ் த இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபெசிலிட்டி அண்ட் ஸோ ஆன். ஸோ தட் இந்த 3 ஜஸ்டிஸுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த இன்இக்வாலிட்டிஸை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து ஆர்டிகல் 38 வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே ஜஸ்டிஸ் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்இக்வாலிட்டிஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து நீங்கள் ஸோ தட் எல்லாமே நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணும்போது ஒவ்வொரு கீவேர்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே ஜஸ்டிஸ், இன்இக்வாலிட்டி வந்து கீவேர்டு. ஓகே, அடுத்து 39, ஆர்டிகல் 39, ரைட் டு அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் livelihoods of wealth and means of production, pay for equal work for men and women, healthy development of children. இங்கே 39ல் என்ன கான்செப்ட் அப்படின்னா, பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். ஓகேங்களா, ஒரு கீவேர்டு. ஓகேங்களா, லைவ்லிஹுட், வெல்த். ஓகேங்களா, ஸோ இங்கே இதுதான் சொல்ல வராங்க. அதாவது எல்லாத்துக்குமே வாழ்வாதாரத்துக்கு கரெக்டான வாழ்வாதாரம் இருக்கணும், அதுக்கான ஆதாரங்கள் இருக்கணும், ப்ளஸ் வந்து ஈக்குவல் பே கொடுக்கணும். ஓகேங்களா, ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஆண் பெண் 2 பேர்த்துக்குமே சமமான அந்த வேலைக்கு சேம் ஒரு வேலை செஞ்சாங்கன்னா 2 பேர்த்துக்குமே அதே சம்பளம் தான் கொடுக்கணும். பாலினம் சார்ந்து வந்து சம்பளம் வந்து பிரித்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் இங்கே சொல்ல வராங்க. அடுத்த ஆர்டிகல் 39A, ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ப்ரொவைட் ஃப்ரீ ஈக்குவல் எய்ட். அதாவது உங்களோட ஜஸ்டிஸ்க்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு என்னோட ப்ராப்ளம்க்கு வந்து நான் வந்து ஜஸ்டிஸை போய் வந்து கேட்குறேன் அப்படின்னா அந்த ஜஸ்டிஸ் வந்து எனக்கு வந்து பைசா வாங்கக்கூடாது. அது வந்து ஒரு கவர்மெண்ட். ஓகேங்களா, அந்த கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக தான் பண்ணித்தரணும். அந்த ஜஸ்டிஸ் வந்து நீதி வந்து ஃப்ரீயாக தான் பண்ணித்தரணும், அதுக்கு வந்து பைசா வாங்கக்கூடாது. அதுதான் சொல்கிறாங்க ஃப்ரீ லீகல் எய்ட் அண்ட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 39A. அடுத்து 41. இப்போ நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு சோசியலிஸ்ட் கான்செப்ட். ஓகேங்களா, 41, ரைட் டு ஒர்க், டு எஜுகேஷன் அண்ட் டு பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் கேஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். இங்கே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றது தான் கீவேர்ட். ஓகே, இப்போ நம்ம கடைசியாக வந்து எல்லாமே பார்க்கலாம் என்னென்ன அப்படின்ட்டு கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே. பட் வந்து இதை வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து இங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்தது கீவேர்ட் 41. அடுத்து 42, ஃபார் ஜஸ்ட் அண்ட் இன்ஹியூமன் கண்டிஷன். அதாவது வேலை செய்கிற இடத்துல வந்து ஓகே 42, வேலை செய்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு கண்டிஷன், நல்லா ஒர்க் பண்ணுற கண்டிஷன் இருக்கணும். அதாவது ஒரு அவங்களுக்கான கரெக்டான கண்டிஷன் இருக்கணும். அவங்க வந்து ரொம்ப வந்து வற்புறுத்தக்கூடாது, ரொம்ப கொடுமைப்படுத்தக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து கிரியேட் பண்ணி தரணும். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணி தரணும். ஸோ அதுதான் 42. ஓகேங்களா, அடுத்து 43, லிவிங் வேஜஸ், டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இங்கே கீவேர்டு வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அவங்களுக்கு கொடுக்குற ஊதியம் வந்து அவங்க வந்து வாழ்வதற்கான ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அந்த ஊதியம் வந்து அவங்களோட லைஃபுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து டீசெண்டான ஒரு வேஜஸாக இருக்கணும், ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அடுத்து 43A, பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட். ஒர்க்கர்ஸோட பார்ட்டிசிபேஷன், அதாவது நிர்வாகத்தில் வந்து ஒர்க்கர்ஸோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆர்டிகல் 43A. இங்கே வந்து பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட் தான் வந்து இங்கே கீவேர்ட். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இது எல்லாமே கீவேர்ட் மாதிரி மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி மெமரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்து 47, லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். நியூட்ரிஷன் இங்கே வந்து லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ இது இப்போ நம்ம பார்ப்போம். அந்த ஒரு விஷயம் திருப்பி ரீகால் பண்ணலாம் என்னான்ட்டு. நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சோசியலிஸ்டில் வந்து 38 மொதல் எடுத்தோடனே எது அப்படின்னா ஜஸ்டிஸ் வருது. ஓகே, 38. அடுத்து வந்து 39. ஓகேங்களா, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். ஓகே, ஸோ 38, 39 வந்து நீங்கள் வந்து ஜஸ்டிஸ். ஓகேங்களா, 3 டைப் ஆஃப் ஜஸ்டிஸ். அடுத்து வந்து ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். ஓகேங்களா, அடுத்து 39A. ஓகேங்களா, லீகல் எய்டு. ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் எப்படி ஒரு ஐடியா, ஒரு கீவேர்டு வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த லீகல் எய்டு அப்படின்ற வார்த்தை. ஓகே, 39A, A ஃபார் எய்டு.
ஜஸ்ட் என்னோட நான் மைண்டில் வச்சுருக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட் இது நீங்கள் எப்படி படிக்கணுமோ படிச்சுக்கோங்க. பட் வந்து இந்த மாதிரி பண்ணால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, 39A. ஓகே, லீகல் எய்டு. அதுக்கப்புறம் பாருங்கள் 41. ஓகே, 41 எதுக்கு அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட். 39 பார்த்தோம், 39A பார்த்துட்டோம், அடுத்து 41 பார்த்தோம். 41 வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஷார்ட்கட்ஸ் தான் நீங்கள் வந்து வச்சுக்கணும். ஸோ தட் அடுத்து வந்து 42 ஒர்க் ஃபார் கண்டிஷன். ஓகேங்களா, இதை நான் எப்படி மைண்டில் வச்சுருந்தேன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு பேசிக்காக வந்து 8 hours ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, 8 மணி நேரம் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எப்படி வச்சுக்கிட்டோம்னா 4 × 2 8. ஓகேங்களா, 8 hours. ஓகேங்களா, எப்படி பார்த்தானாலும் டிபிஎஸ்பி வந்து 36லேருந்து 51க்குள்ளே தான் வரப்போகுது. ஸோ 42 டிபிஎஸ்பியில் வந்து ஒர்க் ஃபார் கண்டிஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக 24 வராது. ஏன்னா 2 × 4 8. ஸோ அது அப்படி தான் வரும். ஸோ 42 ஜஸ்ட் ஃபார் என்னோட ஒரு ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு அது சொல்கிறேன். பட் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ ஒர்க் ஃபார் கண்டிஷன். அடுத்து வந்து 43 லிவிங் வேஜஸ் அண்ட் டீசென்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப். இதுக்கு நீங்கள் உங்களோட கீவேர்ட் வச்சுக்கோங்க. நான் 1 2 டீசெண்டாக என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து வந்து 43A. ஓகேங்களா, 43A வந்து பார்ட்டிசிபேஷன் ஒரு மேனேஜ்மெண்ட். சேம் இங்கே பாருங்கள், அங்கே 39A ஒரு விஷயத்துக்கு சொன்னோம். 43A இதெல்லாம் அடுத்து ஏன் இந்த ஏ எல்லாம் வருது அப்படின்னா அடுத்தடுத்து இதெல்லாம் இன்பில் பண்ண அமெண்ட்மெண்ட் மூலமாக சேர்த்துக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ இதெல்லாமே நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம். 43A எதுக்கு அப்படின்னா லீகல் எய்ட். 39A வந்து லீகல் எய்ட். 43A எதுக்கு அப்படின்னா மேனேஜ்மெண்ட். ஓகே, அடுத்து பாருங்கள். அடுத்து 47 நியூட்ரிஷன், லெவல் ஆஃப் நியூட்ரிஷன். ஓகே, ஸோ இது பார்க்கணும். இதை வந்து நான் 43A எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா நான் என்னோடதுக்கு நீங்கள் 3 பாருங்கள். 4 3 3 வந்து இப்படி போட்டால் இப்படி வரும். ஸோ அகெயின் ஏ மேனேஜ்மெண்ட் MA. சும்மா ஒரு ஷார்ட்கட் ஜஸ்ட் ஃபார் தெரிஞ்சு, அதாவது ஒரு சில நேரத்தில் கன்ஃபியூஷன் இருக்கலாம். அந்த கன்ஃபியூஷனை வந்து சில நேரத்தில் இந்த ஷார்ட்கட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காண்டி இந்த விஷயம் நான் சொல்கிறேன். ஸோ 43A வந்து மேனேஜ்மெண்ட், 39A வந்து லீகல் எய்ட், 42 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபார் ஒர்க். இப்போயே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 4 ஆர்டிக்கல் வந்து கன்ஃபார்மாக வந்து மைண்டில் நிற்கும். ஓகே, 38 வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஜஸ்டிஸ், 3 டைப்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து கொடுக்குறாங்க இன்இக்வாலிட்டியை வந்து எடுக்கிறதுக்காக. ஸோ 39 உங்களுக்கு தெரியும், 39A உங்களுக்கு தெரியும், 43A என்னன்னு தெரியும், 42 உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ 4 இது கன்ஃபார்மாக வந்து இப்போ உங்களால் மைண்டில் வச்சுக்க முடியும். அடுத்து வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட விஷயங்களை வந்து ஷார்ட்கட்ஸ் வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து காந்தியன் பிரின்சிபல்ஸ். இந்த காந்தியன் பிரின்சிபல் எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்டிகல் 40. ஆர்டிகல் 40 இது வந்து காந்தியன். ஆர்டிகல் 40 வந்து ரொம்ப முக்கியம். ஏன்? வில்லேஜ் பஞ்சாயத்து. ஓகே, ஸோ இது ரொம்பவே முக்கியம். Article 40 in DPSP says about village panchayat endow with them with the necessary powers and authorities. அதாவது அவங்களுக்கு தேவையான நெசசரி பவர்ஸையும் அத்தாரிட்டிஸ் கொடுக்க வேண்டியது ஒரு ஸ்டேட்டோட கடமை அப்படின்னு சொல்றதான் ஆர்டிகல் 40. அடுத்த ஆர்டிகல் 43 ப்ரொமோட்ஸ் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா, இங்கே பாருங்க, இங்கேயும் 43 வருது, இங்கேயும் 43 வருது. அங்கேயும் ஒரே விஷயம் தான் சொல்லுவாங்க, இங்கேயும் ஒரே விஷயம் தான் சொல்லுவாங்க. காட்டேஜ் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் லிவிங் வேஜ் டீசென்ட் ஸ்டாண்டர்ட். இங்கே இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணி தரதுனால கூட ஸ்டாண்டர்ட் ஒரு இன்கம் வரலாம், ஒரு டீசெண்டான வேஜஸ் வரலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே. ஸோ 43 வந்து காட்டேஜ். ஸோ இங்கே வந்து இப்போ இதை ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஓகே, 43 காட்டேஜ் இண்டஸ்ட்ரின்றது ஒரு கீவேர்டை வந்துருச்சு. அடுத்து 43B கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஓகேங்களா, 43B வந்து கோஆப்ரேட்டிவ் இன் டிபிஎஸ்பி. ஓகேங்களா, ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக மைண்டில் வச்சு தான் ஆகணும். 43A என்ன, 43B என்ன அப்படின்றது. ஓகே, 43A மேனேஜ்மெண்ட், 43B வந்து கோஆப்ரேட்டிவ். சிம்பிளாக ஒரு ஐடியா சொல்கிறேன். மேனேஜ்மெண்ட் கோஆப்ரேட்டிவ், கீழே இருந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோஆப்ரேஷன். ஸோ மேனேஜ்மெண்ட்டோட கோஆப்ரேஷன் தேவை அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. ஓகே, 43A 43B. இப்போ பாருங்கள், அதுக்கு மேலே இருக்க 43 பார்த்தீங்க அப்படின்னா சே சப்போர்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ பாருங்கள், இப்போ 43 என்ன சொல்ல வருது, 43 வந்து
43 cottage industries. Cottage industries நாலே living wages 43A 3A. So management industries 43B. cooperative cottage management corporation. எப்படி வேணா நீங்க வந்து ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நீங்க வந்து இந்த பாயிண்ட் ஒவ்வொரு வேர்டை மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இது எல்லாமே சொல்கிறேன். இதே மாதிரி படிக்கணும்னு நான் எந்த இடத்துலையுமே சொல்லலை. இது வந்து ஒரு சில ஷார்ட்கட்ஸ், அவ்வளோதான். ஓகே, அடுத்து 46. ஓகே, எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட். அதாவது 46 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் SC/STs, ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். ஸோ இந்த ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியம். 46 ஓகேங்களா. ஸோ எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஃபார் SC/STs. அடுத்து 47 கன்செப்ஷன் ஆஃப் இன்டாக்சிக் ட்ரிங்க்ஸ், அதாவது ஆல்கஹால் கன்செப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. 47. 48 வந்து கவுஸ், அதாவது இறைச்சிகள், ஆடு மாடி, அதை வந்து துன்புறுத்தக்கூடாது, இறைச்சிக்காக மேக்ஸிமம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா. அதாவது அனிமலை வந்து நம்ம வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. நார்மலாக வந்து கவுஸ், அது போக மற்ற எல்லா விஷயங்களுமே. ஓகே, ஸோ அதுதான் வந்து 48. ஸோ இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து 46, 48 வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, என்ன அப்படின்னா 46 வந்து SC/STக்காக. இது கண்டிப்பாக எப்பயுமே எல்லா இடத்துலையுமே இது ரொம்ப முக்கியம், இதை படிக்க வேண்டிய ஒரு விஷயம். இங்கே வந்து கவுஸ், ஏன் அப்படின்னா இதை வந்து முக்கியமாக ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அடிக்கடி வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வர்ற ஒரு கான்செப்ட். ஸோ தட் இது வந்து முக்கியம். இதை வந்து நான் எப்படி உங்களுக்கு மைண்டில் வச்சுக்கிறது அப்படின்னா நீங்கள் பாருங்கள் 4648. ஓகே, கவுஸ்ன்னு பால், அதாவது மாடுகள் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ தட் கவுஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்லியாக 4 மணிக்கு வந்து அந்த பால் வந்து கறக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வந்து காஃபீஸ் வந்து காஃபி டீ வந்து 8 மணிக்கு தான் ஆப்வியஸாக மீன் டைம் சாப்பிட்ற டைம். ஸோ 4-8. ஸோ அந்த மாதிரி ஒரு கீவேர்ட் நான் எனக்கு வச்சுக்கிட்டேன். ஸோ தட் உங்களுக்கு எந்த மாதிரி வச்சுக்கிற விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மைண்டில். ஸோ இதெல்லாம் இப்படிலாம் படித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து இங்கே நீங்கள் பண்ண வேண்டிய, இங்கே நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ண வேண்டியது வந்து நீங்கள் பார்த்துங்க அப்படின்னா 4648 முக்கியமாக. ஸோ 46 வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், SC/ST ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். ஓகே, அவங்களுக்கான எக்கனாமிக்கல் அண்ட் எஜுகேஷனல் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அடுத்து வந்து கவுஸ், ஸ்லாட்டர்ஸ். ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து என்னென்ன பார்த்துருக்கோம், லைக் 36 பார்த்துருக்கோம். ஓகே, 36 வந்து 38 பார்த்துருக்கோம். 38 வந்து இன்இக்வாலிட்டி பை ஜஸ்டிஸ் ஒரு விஷயம். அடுத்து வந்து 39A பார்த்துருக்கோம். 43A பார்த்துருக்கோம். 43 பார்த்துருக்கோம். 43A பார்த்துருக்கோம். 43B பார்த்துருக்கோம். இப்போ வந்து இங்கே என்ன பார்த்துருக்கோம், 46 பார்த்துருக்கோம், 48 பார்த்துருக்கோம். ஸோ இது நீங்கள் எல்லாமே வந்து உங்களோட மைண்டில் வச்சுக்கிறணும். ஓகேங்களா. இதெல்லாமே உங்களால் ரீகால் பண்ண முடியுதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து நம்ம இன்டெலெக்சுவல் அண்ட் லிபரல். நான் கடைசியாக எல்லாமே உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்டில் சொல்கிறேன் என்னென்னலாம் ஈஸியாக பண்ண முடியும்னு. யூனிஃபார்ம் சிவில் கோட், இது ரொம்ப முக்கியம். எல்லா பேருக்குமே கரெக்டான சிவில் கோட் இருக்கும், யாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கிடையாது அப்படின்னு இது சொல்கிறது. ஸோ தட் இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டிஸ் ஆக்ட் கூட சொல்லலாம். அதாவது அன்டச்சபிலிட்டியை வந்து கம்மி பண்ணுறதுக்காக கூட சொல்லலாம். அப்புறம் வந்து டிஸ்கிரிமினேஷனை கம்மி பண்ணுறதுக்காக கூட சொல்லலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல், யூனிஃபார்ம் சிவில் கோட். அடுத்து வந்து 45 ரொம்ப முக்கியம். 45
ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ஃபார் ஆல். இந்த ஏர்லி சைல்ட்ஹுட் கேர்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அது என்னன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி 48. ஓகேங்களா? இப்போ பாருங்க, அனிமல் ஹஸ்பண்ட்ரி 4 மணி 8 சேம் விஷயம் வருதா? கவுஸ் அக்ரிகல்ச்சர் சேம் அதே வருதா? இப்போ 48A என்விரான்மெண்ட் அண்ட் சேஃப்கார்ட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். ஓகே, இப்போ நம்ம 48 என்னன்னு பார்த்தோம்? கவுஸ்ன்னு பார்த்தோம். அதாவது கண்டினியூஷன் பாருங்க, அதை வந்து இன்டெலெக்சுவலாக எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா சேவ் 48 வித் அக்ரிகல்ச்சர். ஸோ இது எல்லாமே ஒரே கேட்டகரியில் தானே வரும். ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 48A வந்து இது கண்டினியூஷனில் ஆல்ரெடி அக்ரி வந்துச்சு. ஸோ என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியம். என்விரான்மெண்ட் 48A. ஸோ என்விரான்மெண்ட்டை சேஃப்கார்ட் பண்ணணும். அடுத்து 49 மானுமெண்ட்ஸ். சரிங்களா? இந்த மானுமெண்ட்ஸ் அதாவது சிற்பங்கள், அந்த பழைய கோயில்கள், அதெல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது. அதை வந்து சேதப்படுத்தக்கூடாது, அதை வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்கணுன்றது வந்து அதுக்கான ஒரு ஆர்டிக்கல் இது. ஸோ தட் அது 49. 50 ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஆஃப் செஞ்சுரி அடிச்சாச்சு. செப்பரேட் ஜுடிஷியல் ஃப்ரம் எக்ஸிக்யூஷன். இப்போ பாருங்கள் 50 சொல்லுவோம்ல, பாதி பாதி பிரிப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல, 50 சொல்லுவோம் இல்லையா? ஸோ செப்பரேஷன் பிரிச்சுக்கிறோம் ஃப்ரம் ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவ். இதை ஈஸியாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ 50. அடுத்து வந்து 51 ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் பீஸ். ஓகேங்களா? ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் பீஸ். அடுத்து வந்து இந்த 51. ஸோ தட் லாஸ்ட் உங்களோட டிபிஎஸ்பியில் வர லாஸ்ட் ஆர்டிகல். இதை வந்து இன்டர்நேஷ்னல் பீஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இதை வந்து எப்படிலாம் மெமரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ பார்க்கலாம். ஸோ தட் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து சோசியலிஸ்டிக் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபல் அப்படின்னு நான் பிரிக்க போகிறது இல்லை. ஜஸ்ட் உங்களோட ஈஸியாக படிக்கிறதுக்காக சொல்கிற விஷயம். ஸோ 39 நம்ம ஒன்று பார்த்தோம். ஓகே, இன்இக்வாலிட்டிஸ். 39A ஃபார் எய்ட். ஸோ லீகல் எய்ட். இதெல்லாமே கீவேர்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து 43 பார்த்தோம், 43A பார்த்தோம், 43B பார்த்தோம். ஸோ இது 3 பார்த்தோம். அப்புறம் 44 பார்த்தோம், 45 பார்த்தோம். 44 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். இதுக்கு இடையில 40 பார்த்தோம். 40 வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ 44, 45 பார்த்தோம். அடுத்து வந்து 46 பார்த்தோம், 48 பார்த்தோம். என்விரான்மெண்ட் கவ் அக்ரி. அடுத்து 48A பார்த்தோம், என்விரான்மெண்ட். 49 ரொம்ப முக்கியம், மானுமெண்ட்ஸ். 50 கடைசியா. 50 வந்து செப்பரேஷன், ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவ். 51 வந்து இன்டர்நேஷ்னல் பீஸ். ஓகே, இப்போ வந்து இது இப்படி பார்த்துக்கிட்டோம் இல்லையா? இப்போ வந்து இது ரெண்டையும் பாருங்கள், இது ரெண்டையும் ஒரு செட்டாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, 39ஐயும் 39Aயும் இந்த 43 ஒரு செட்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த 39 வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜஸ்டிஸை பற்றி பேசுகிற ஒரு ஐடியாலஜியாக கொடுக்கும். 39ஆக இருக்கட்டும், லீகல் எய்டாக இருக்கட்டும், இன்இக்வாலிட்டிஸாக இருக்கட்டும், ஜஸ்டிஸ் மூலமாக லீகல் எய்டாக இருக்கட்டும், இதெல்லாமே ஜஸ்டிஸ் ஒரு நீதி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாகவே இருக்கும். 43 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் சம்மந்தப்பட்ட விஷயம், பொருளாதார சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாகவே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 43 பார்த்தீங்கன்னா இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அந்த மாதிரி அதுக்கான பைசா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாகவே இருக்கும். 43A பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட், கோஆப்ரேட்டிவ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பைசா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா, ஒரு எக்கனாமிக் கான்செப்ட், ஒரு ஐடியாலஜி இருக்கும். ஸோ 43 அப்படி வச்சுக்கோங்க.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இண்டிவிஜுவலாக நீங்கள் ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். 44 4 4 ஈக்குவலாக இருக்குது. ஸோ யூனிஃபார்மாக இருக்குது. யூனிஃபார்ம் கோட் ஓகேங்களா. அது அடுத்து 45 46 நீங்கள் 45 பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிபிஎஸ்பிலே ஒரு முக்கியமானது. ஏன் அப்படின்னா சில்ட்ரன்ஸ்க்கான எஜுகேஷன் ஓகேங்களா. 6 வயசுக்குள்ள. ஸோ 6 வயசுக்குள்ள சில்ட்ரன்ஸ்க்கான எஜுகேஷன். 6 to 14 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்துடும். ஸோ 6 வயசுக்குள்ளே அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் கொடுக்கணும், லைக் வந்து எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றது வந்து இந்த விஷயம் ஓகேங்களா. அடுத்து 46 ஓகேங்களா. இந்த 46 மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். 48 நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அக்ரிகல்ச்சர், கவுஸ்லேட்டர் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கால்நடை சம்மந்தப்பட்டது, விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 மணிக்கு வந்து பால் கறப்பாங்க, 8 மணிக்கு காஃபி வைப்பாங்க. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 48A. ஸோ 48 என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அதை ஒட்டி தான் இருக்கும் என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்டது. ஸோ சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அடுத்து 49 மானுமெண்ட்ஸ். இதை நீங்கள் மைண்டில் வச்சு தான் ஆகணும். அடுத்து 50 செப்பரேஷன். ஜுடிஷியரியும் எக்ஸிக்யூட்டிவும் வந்து செப்பரேட் பண்ணுற ஒரு விஷயம். 50-50 மைண்டில் நம்ம வச்சுக்கலாம். அடுத்து 51 கடைசி ஆர்டிகல். ஸோ 51 இன்டர்நேஷ்னல். அதிலே அந்த ஒன்றை வந்து நான் வந்து ஐயா மாற்றிக்கிட்டேன். ஸோ இன்டர்நேஷ்னல் ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் பீஸ் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில இடத்துல வந்து கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும் எக்ஸாமில் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு முக்கியமான 4 அமெண்ட்மெண்ட் இருக்குது. என்னென்ன சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்றது. ஸோ வந்து கண்டினியூஸாக வந்து டிபிஎஸ்பியில் வந்து அமெண்ட்மெண்ட் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டில் முக்கியமான சேர்த்த பாயிண்ட்ஸ் மட்டும் இப்போ நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இதை வந்து நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு மினி கான்ஸ்டியூஷன் சொல்லலாம். ஸோ இந்திரா காந்தி அம்மையார் அவர்களோட பீரியடில் வந்து பண்ண அமெண்ட்மெண்ட். ஸோ இதில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணாங்க. பட் இருந்தாலும் டிபிஎஸ்பியில் என்ன சேஞ்சஸ் பண்ணாங்கன்றது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 ஓகேங்களா. ஆடட் 4 விஷயங்கள் ஓகேங்களா. 4 விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 விஷயங்கள் மறந்துட வேணாம். ஓகே, இந்த 4 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா 39 ஓகே 39A 43 48A 43A 48A. இப்போ 39 ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஓகேங்களா. 39A வந்து ப்ரொமோட் ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ப்ரொவைட் லீகல் எய்ட். ஓகே 43A வந்து என்ன அப்படின்னா பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட். இப்போ 48A என்விரான்மெண்ட். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததை பாருங்க. ஓகே நம்ம அந்த மெமரைஸ் பண்ணதை நீங்கள் வச்சு இதை பார்த்தாலே தெரியும். 39 வந்து என்ன சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கான லிவிங் ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம கொடுக்கணும், வாழ்வாதாரத்தை கொடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா. ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் அதுவும் அதுக்குள்ளேயே வந்துடுது. ஸோ 39. அடுத்து பாருங்கள் 39A ப்ரொமோட் ஜஸ்டிஸ் சொன்னோம் இல்லையா. 3 ஜஸ்டிஸ் சொன்னோம் இல்லையா. அது போக அது 39ல் சொன்னோம். 39Aல வந்து அந்த ஏன்னு சொன்னால் லீகல் எய்டுன்னு சொன்னேன்ல. எய்டு 39 for aid, provide legal aid, promotes legal aid. அடுத்து வந்து 43A 3A MA மேனேஜ்மெண்ட் சொன்னேன் இல்லையா, ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட். ஸோ 43A 48 என்விரான்மெண்ட். 48க்கு என்ன சொன்னோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் கவுஸ் சொன்னோம். 48Aக்கு வந்து என்விரான்மெண்ட் சொல்லிட்டோம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த 4 விஷயத்தை எப்படி எப்படி மெமரைஸ் பண்ண போகிறீங்க, எப்படி மைண்டில் வச்சுக்க போகிறீங்க அப்படின்றதான் முக்கியம். நீங்கள் பாருங்கள் 39 43 48 43 எதை சொல்லுது, மேனேஜ்மெண்ட் என்விரான்மெண்ட். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒவ்வொரு கீவேர்டை மட்டும் அப்படியே வந்து நீங்கள் நம்பரை மைண்டில் வச்சுக்கிறதுக்கு பதிலாக ஒரு கீவேர்டை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ தட் அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று வந்து என்விரான்மெண்ட் வந்து 42nd, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் ஈக்குவல் லீகல் எய்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
ஹெல்த் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸ். ஓகேங்களா? ஸோ என்விரான்மெண்ட், லீகல் எய்ட், மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த வேர்ட் மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ 42 இது பண்ணியிருக்காங்க, இதுவும் 42 பண்ணியிருக்காங்க, 42. ஸோ இதெல்லாம் 42 அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, அடுத்து வந்து 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 38 நம்ம என்ன சொன்னோம்? இன்இக்வாலிட்டிஸ், ரிமூவல் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ் பை ஜஸ்டிஸ். அந்த 3 ஜஸ்டிஸ். ஓகேங்களா? லீகல் இன்இக்வாலிட்டிஸ் தான் இங்கே வந்து ரொம்ப முக்கியம். சரி, ஓகேங்களா? ஸோ இன்இக்வாலிட்டி இதுதான் இங்கே கீவேர்ட். ஸோ 44ல் வந்து இன்இக்வாலிட்டிஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். அடுத்து 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002, 2002. 86வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இதில் பண்ண விஷயங்கள் வந்து 2. ஒன்று வந்து இந்த 45th ஆர்டிகல் 45 இருக்கு இல்லையா, அந்த 45 எதை சொல்லுது அப்படின்னா எஜுகேஷன், எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ 6th வரைக்கும், சாரி, ஏஜ் ஆஃப் 6 வயசு வரைக்கும் அவங்களுக்கான நியூட்ரிஷனையும் அவங்களுக்கான எஜுகேஷனையும் வந்து கண்டிப்பான முறையில் வந்து கொடுக்கணும் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. ஸோ அதே வந்து ஆர்டிகல் 21A வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து அதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011. இது ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் அமெண்ட்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் நம்ம 43B இருக்கு இல்லையா, பார்த்தோம் இல்லையா? 43A வந்து மேனேஜ்மெண்ட், 43B வந்து கோஆப்ரேட்டிவ். ஸோ இது ஓகே. ஸோ இது வந்து 2011. ஸோ அதை பார்க்கணும். அடுத்து சாங்ஷன் பிஹைண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல். இது நிறையா பேர் வந்து நிறையா சொல்லியிருப்பாங்க. இது எப்படி சாங்ஷன் ஆச்சு அப்படின்ற கான்செப்டில் நிறையா வந்து இதை யூஸ் டு சே. அது வந்து முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர் அப்படின்றதான் ஒரு கோர் ஒரு தீமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஏற்கனவே சொன்னேன், அதை வந்து கோர்ட்டில் போயோ இல்லை எங்கேயும் போய் வந்து நீங்கள் வந்து அப்பீல் பண்ணவோ இல்லை வந்து கேட்கவே முடியாது. ஏன்னா இது ஒரு ஐடியா, இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்றது தான் இது. அடுத்து வந்து கிரிட்டிசிசம் ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நிறையா கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. கிரிட்டிசிசம் இந்த சென்ஸ் வந்து அது பாசிட்டிவ் கிரிட்டிசிசமாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கணும். பட் அவங்களோட தாட்டில் அது என்ன அப்படின்றது வந்து சொல்கிறது தான் இங்கே விஷயம். இது வந்து கொஸ்டின்ஸ் கேட்குற ஏரியா தான் இந்த கிரிட்டிசிசம். யார் இப்போ எப்படி அம்பேத்கர் வந்து நாவல் ஃபியூச்சர்னு சொன்னாங்க, ஸோ வந்து கிரான்வில் ஆஸ்டின் எப்படி கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயந்தான் இது. ஸோ ஓகே. அடுத்து கேடி ஷா போயஸ் சூப்பர்ஃப்ளூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டிடி கிருஷ்ணமாச்சாரி. ஓகேங்களா? வெரிட்டபிள் டஸ்ட்பின் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ். ஓகேங்களா? வெரிட்டபிள் டஸ்ட்பின் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ் அப்படின்னு டிடி கிருஷ்ணமாச்சாரி சொல்லியிருக்காங்க. கேசி வியர் மேனிஃபெஸ்டோ ஆஃப் எய்ம்ஸ் அண்ட் அஸ்பிரேஷன். ஸோ இவங்களோட வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். கேசி வியர், ஏன்னா இவங்க அடிக்கடி வந்து லைக் வந்து ரிப்பீட்டடாக வராங்க. ஸோ கேசி வியர் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ எய்ம்ஸ் அண்ட் அஸ்பிரேஷன்ஸ். ஓகே. அடுத்து வந்து என் ஸ்ரீனிவாசன். ஓகே, என் ஸ்ரீனிவாசன் நான் சொன்ன டைரக்டிவ்ஸ் ஆர் நெய்தர் ப்ராப்பர்லி கிளாஸிஃபைட் ஆர் நாட் லாஜிக்கலி அரேஞ்ச். அது ப்ராப்பராக கிளாஸிஃபையும் பண்ணலை, லாஜிக்கலாக அரேஞ்சும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் கிரிட்டிசிசம் வந்து இது யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து யூட்டிலிட்டி ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸோட யூட்டிலிட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யார் என்ன சொல்லுவாங்க? சிங்வி, எல்எம் சிங்வி வந்து ரொம்ப முக்கியம். அவர் கமிட்டி கூட ஒன்று இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ எல்எம் சிங்வி வந்து என்ன சொல்கிறாங்க? டைரக்டிவ்ஸ் ஆர் த லைஃப் கிவிங் ப்ரொவிஷன். இது ரொம்ப முக்கியம் கீவேர்ட். ஸோ லைஃப் கிவிங் ப்ரொவிஷன் சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா எல்எம் சிங்வி. ஓகேங்களா? ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன் அட்ரஸ் டு ஆல் அத்தாரிட்டிஸ் இன் த இந்தியன் யூனியன். ஸோ ஜென்ரலாக வந்து எல்லா அத்தாரிட்டிஸ்க்குமே இது வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி வித்தவுட் எக்கனாமிக்கல் டெமோக்ரஸி ஹாஸ் நோ மீனிங். இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இங்கே பொலிட்டிக்கல் டெமோக்ரஸின்னு சொல்கிறது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே. இங்கே வந்து எக்கனாமிக்கல் டெமோக்ரஸின்னு சொல்கிறது வந்து டிபிஎஸ்பி. ஸோ இந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இல்லாமல் எக்கனாமிக்கல் டெமோக்ரஸி இருக்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் ரெண்டுமே வந்து ஒரு இடத்துல வந்து ரெண்டுக்குமே ஒரு பிரிட்ஜாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம், இது இல்லாமல் அதுக்கு செயல்படாது, அது இல்லாமல் இது செயல்படாது அப்படின்றது ரொம்ப இங்கே சொல்கிற விஷயம். அடுத்து வந்து கான்ஃப்ளிக்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி. ஸோ டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் வந்து என்னென்ன கான்ஃப்ளிக்ஸ்லாம் இருக்குது. ஓகே. ஸோ அதுதான் விஷயம்.
நீங்கள் டிபிஎஸ்பியை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நல்லா தெரியும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஓகேங்களா, இட்ஸ் சப்சிடரி டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கான சப்சிடரி தான் டிபிஎஸ்பி ஓகேங்களா. டிபிஎஸ்பிக்கான சப்சிடரி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது. ஸோ இது முக்கியம், நீங்கள் மைண்டில் சிம்பிளாக வச்சுக்கோங்க ஓகேங்களா. என்னோட நீட் தான் ரொம்ப தேவை, என்னோட நீட்னாலே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துடும் ஓகேங்களா, என்னோட அடிப்படை உரிமை. ஸோ அடிப்படை உரிமைக்கான சப்சிடரி தான் இந்த டிபிஎஸ்பி. ஓகே, அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஜாய் சுப்ரமசி ஓவர் டிபிஎஸ்பி. அகேன் நான் சொன்னதான். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் சுப்ரமசி வந்து என்ஜாய் பண்ணுது. டிபிஎஸ்பியை கம்பேர் பண்ணும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கொஞ்சம் ஓங்கியே இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்ட் ஆஃப் டிபிஎஸ்பி. டிபிஎஸ்பி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து யார் அமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு அந்த பவர் இருக்குது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு கிடையாது. ஸோ தட் பார்லிமெண்ட் அமெண்ட் பண்ணும்போது அதோட பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து டேமேஜ் பண்ணாமல் பாதிக்காத அளவுக்கு வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அந்த டிபிஎஸ்பி சொல்கிறது ஓகேங்களா, அமெண்ட்மெண்ட் பற்றி பேசுகிறது. அடுத்து வந்து சோசியோ எக்கனாமிக் ஜஸ்டிஸ் ரெடியூசிங் இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம். இந்த சோசியோ எக்கனாமிக் ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிபிஎஸ்பியை தான் சொல்கிறாங்க. சோசியல் அண்ட் எக்கனாமிக்னு வந்துருச்சுனாலே அது வந்து டிபிஎஸ்பி ஓகேங்களா. பொலிட்டிக்கல்னு வந்துட்டானாலே அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துடும். ஸோ தட் சோசியோ எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அண்ட் ரெடியூசிங் இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம் பாஸ்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஓகேங்களா. அடுத்து வந்து இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பூரா எப்படி வருது அப்படின்னா லாஸாக வந்து வருது, அதாவது சட்டங்களாக வந்து மாறுது. ஸோ இந்த சட்டம் வந்து இதோட பிரின்சிபல்ஸ் வந்து ஒவ்வொரு சட்டமாக போடுறாங்க, அந்த சட்டம் தான் இது. ஸோ அந்த மாதிரி சட்டம் நம்ம என்னென்ன அப்படின்றது வந்து நிறைய சட்டங்கள் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கோத்ரூ பண்ண முடியாது இருக்காங்க, அதோட பேசிக் கான்செப்ட் மட்டும் எடுத்து உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்து காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ப்ரொமோஷன் ஆஃப் காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி ஆர்டிகல் 43 பார்த்தோம் இல்லையா, ஆர்டிகல் 43 காட்டேஜ் ப்ரொமோஷன் ஆஃப் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அதுதான் இது. ஸோ காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே ஆர்டிகல் 43 வரும். அடுத்து சேஃப்கார்ட் வைல்ட் லைஃப் அண்ட் ஃபாரஸ்ட் ஓகேங்களா, 48A பார்த்தோம் இல்லையா. 48A வந்து சேஃப்கார்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். இது பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் ஆக்ட், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1980, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். இது வந்து ஆர்டிகல் 48ல். அடுத்து வந்து 3 டயர் பஞ்சாயத்து, நம்ம வந்து பஞ்சாயத்து வந்து பார்த்தோம். பஞ்சாயத்து வந்து ஆர்டிகல் 40. ஸோ ஆர்டிகல் 40 மூலமாக 3 டயர் பஞ்சாயத்து சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ப்ரொமோட் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் த சோசியல் எக்கனாமிக் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் வீக்கர் செக்ஷன் சொசைட்டி. ஸோ வீக்கர் செக்ஷன் சொசைட்டி நம்ம எங்கே சொன்னோம், 46ல் சொன்னோம் இல்லையா. ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எக்கனாமிக் இதெல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான கமிஷன்ஸ் கூட பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்துச்சு, கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் வந்துச்சு 1993ல். ஸோ அதெல்லாமே வந்துச்சு. அடுத்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட் ஆர்கியாலஜி, இது எங்கே பார்த்தோம், ஆர்டிகல் 49ல் பார்த்தோம். ஓகே, ஸோ ஆர்டிகல் 49ல் வந்து ஏன்ஷியன்ட் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ் பற்றி அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை டெவலப் பண்ணணுன்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்து வந்து டைரக்டிவ் அவுட் சைடு த பார்ட் 4, அதாவது பார்ட் 4 பகுதி 4க்கு மேலே வெளியில் இருக்க அந்த கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணதுக்கு அதுக்கு வெளியில் இருக்க டைரக்டிவ்ஸ் எல்லாம் என்னென்ன, அதுக்கு ஒரு சில டைரக்டிவ்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு தான் இங்கே பார்க்குறோம். அடுத்து வந்து கிளைம் ஆஃப் SC/ST டு சர்வீசஸ், எஃபிஷியன்சி அட்மினிஸ்ட்ரேஷன் மேக்கிங் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ அவங்களோட SC/STஸோட அப்பாயின்மெண்ட்ஸ் ஓகேங்களா, ஆர்டிகல் 335ல் பார்ட் 16. பார்ட் 16 வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் செர்டைன் கிளாஸ்ன்னு இருக்கும். இதை வந்து நம்ம வந்து பார்ட்ஸ் படிக்கும்போது பார்க்கலாம். ஸோ ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் செர்டைன் கிளாஸஸ்ன்னு இருக்கும், அதை பற்றி சொல்கிறது தான் இந்த பார்ட் 16. ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க, அந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வந்து இவங்களுக்கான அந்த அப்பாயின்மெண்ட் தான். அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் இன் மதர் டங், adequate facilities for instruction in mother tongue at the primary stage of education. So part 17. ஸோ அதை பற்றி பார்க்கணும். அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ்,
ஆர்டிகல் 351 பார்ட் 17. இது ரெண்டுமே பாருங்கள் லாங்குவேஜ் பேசிஸில் வரும் பார்ட் 70. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஹிந்தி, மதர் டங், அதுக்கப்புறம் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபார் ஸ்பெஷல் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து அவுட் சைடு த பார்ட் 4, அதாவது டைரக்டிவ்ஸ் அவுட் சைடு பார்ட் 4. பார்ட் 4 பகுதி 4க்கு வெளியே இருக்க டைரக்டிவ்ஸ் இது எல்லாமே. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் டிபிஎஸ்பியும் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ரெண்டையும் கம்பேரிஷனில் உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். பட் மேஜரான கீவேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இங்கேருந்தே எடுத்துடலாம். நீங்கள் பாருங்கள், தீஸ் ஆர் நெகட்டிவ் அஸ் ப்ரொஹிபிட்ஸ் த ஸ்டேட் ஃப்ரம் டூயிங் சர்டைன் திங்ஸ். ஓகேங்களா? இதுக்கும் இது வந்து நெகட்டிவ் கான்செப்டில் இருக்குது. ஏன் அப்படின்னா ஸ்டேட் வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது ஒன்று சொன்னோன்னா அதை வந்து அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் வந்து பார்ப்பாங்க. தீஸ் ஆர் நெகட்டிவ் அஸ் தே ப்ரொஹிபிட் ஸ்டேட் ஃப்ரம் சர்டைன் திங்ஸ். ஓகேங்களா? சில விஷயங்கள் ஸ்டேட் செய்கிற சில விஷயங்களுக்கு வந்து அது வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். தே ஆர் பாசிட்டிவ் அஸ் தே ரெக்வயர் த ஸ்டேட் டு டூ சர்டைன் திங்ஸ். ஓகேங்களா? இது வந்து என்ன அப்படின்னா சிம்பிளாக இது வந்து இண்டிவிஜுவலுக்கு, இது வந்து ஸ்டேட்டுக்கு. அதாவது ஸ்டேட் ஒரு விஷயம் செய்யுது அப்படின்னா அதை வந்து அவங்களுக்கு சரியாக வரலன்னா அதை நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் வந்து அணுகுவாங்க. இங்கே ஸ்டேட் ஒரு விஷயம் செய்யுதுன்னா அதை வந்து பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் வந்து அணுகுவாங்க. ஏன்னா இது ஸ்டேட்டுக்கான விஷயம், இது இண்டிவிஜுவலுக்கான விஷயம். அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து தே ஆர் ஜஸ்டிசபிள். இங்கே இதான் கீவேர்ட், தே ஆர் நான் ஜஸ்டிசபிள். ஜஸ்டிசபிள் நீங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது கிடைக்கலன்னா நீங்கள் கோர்ட்டில் அப்ளை பண்ணலாம், அங்கே வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது. ஓகேங்களா? தே ஆர் நாட் லீகலி என்ஃபோர்ஸபிள் பை த கோர்ட். கோர்ட்டுக்கு போக முடியாது. அதுதான் இங்கே எய்ம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்கே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி பற்றி பேசுது. அவங்க என்ன சொல்கிறாங்க, சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி. சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி ஏன்னா அது வந்து ஒரு சமூகம். ஓகேங்களா? ஒரு 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 ஸ்டேட்டுக்காக விஷயம் பேசுது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி தான் பேசுவாங்க. ஓகே. அடுத்து வந்து தீஸ் ஹேவ் லீகல் சாங்ஷன். ஸோ லீகல் சாங்ஷன் வந்து இவங்களுக்கு இருக்குது. ஏற்கனவே சொன்னேன், தே ஆர் ஜஸ்டிசபிள். தே ஹேவ் மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் சாங்ஷன். ஸோ மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் சாங்ஷன். ஓகே, இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து தே ப்ரொமோட் த வெல்ஃபேர். ஓகே, இங்கே வந்து வெல்ஃபேர் ஆஃப் த இண்டிவிஜுவல். வெல்ஃபேர் ஆஃப் இண்டிவிஜுவல். இங்கே பாருங்கள், தே ப்ரொமோட் வெல்ஃபேர் ஆஃப் கம்யூனிட்டி. ஒரு சமுதாயம், ஒரு கூட்டம், ஓகேங்களா, ஒரு பிரிவினர், மொத்த பேத்துக்கான ஒரு வெல்ஃபேர். நான் ஏற்கனவே சொன்னேன் இது ஒரு இண்டிவிஜுவல். ஸோ தட் ஃபார் இண்டிவிஜுவல். அங்கே வந்து ஒரு கம்யூனிட்டி, அது ஒரு ஸ்டேட்டுக்கானவே ஒரு வெல்ஃபேர். ஓகே. தே டு நாட் ரெக்வயர் எனி லெஜிஸ்லேஷன். தே ரெக்வயர் லெஜிஸ்லேஷன். ஓகேங்களா? லெஜிஸ்லேஷன் இங்கே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த லெஜிஸ்லேஷன் வந்து ஒரு லா மேக் பண்ணனாலோ ஒரு பாலிசி ஃபார்முலேட் பண்ணனாலும் லெஜிஸ்லேஷன் மூலமாக தான் பண்ண முடியும். ஸோ தட் தே ரெக்வயர் லெஜிஸ்லேஷன். தே டு நாட் ரெக்வயர் லெஜிஸ்லேஷன். இம்ப்ளிமெண்ட் தே ஆர் ஆட்டோமேட்டிக்கலி என்ஃபோர்ஸ். அதாவது ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து என்ஃபோர்ஸ் ஆகிரும். ஏற்கனவே அது வந்து கான்ஸ்டியூஷன்லேயே இன்பில் பண்ணது. தே ஆர் நாட் ஆட்டோமேட்டிக்கலி என்ஃபோர்ஸ்ட். அதோட கண்டினியூஷன். அதாவது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, லெஜிஸ்லேஷன் மூலமாக தான் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து வந்து courts are bound to declare the law violative of any of the fundamental rights as unconstitutional or invalid. இதுக்கு வந்து கோர்ட்டுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து வைலேட் பண்ணாங்கன்னா அன்கான்ஸ்டியூஷனல் சொல்கிறதுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. கோர்ட்ஸ் cannot declare law violating any of the directive principles. அதாவது டைரக்டிவ் பிரின்சிபலை மீறி ஏதாவது ஒன்று பண்ணாங்க அப்படின்னா, ஒரு லா மேக் பண்ணாலோ பாலிசி மேக் பண்ணாலோ கோர்ட்டுக்கு வந்து பவர் கிடையாது. கோர்ட்டுக்கு வந்து பவர் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், இதுட்ட நான் ஜஸ்டிசபிள்னு சொல்லிட்டேன். நான் ஜஸ்டிசபிள். ஸோ தட் இதுக்கு வந்து பவர் கிடையாது. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ வந்து இது வந்து ஜஸ்டிசபிள், இது நான் ஜஸ்டிசபிள். ஸோ இவ்வளோ தான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். ஓகே, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸோட மெயின் ஏரியாஸ் என்னென்னு பார்த்துட்டோம். லைக் அவங்களோட ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸோட நேச்சர் என்னென்னு பார்த்துட்டோம். லைக் அவங்களோட அமெண்ட்மெண்ட் என்னென்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் அவங்களுக்கு உள்ள டிபிஎஸ்பிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, ரெண்டுக்கு உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்ன, அந்த பிரிட்ஜ் என்னென்னன்றதையும் பார்த்துட்டோம். ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது போதுமான அளவு. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்த வீடியோவை வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் அடுத்த சாப்டரில் வந்து நம்ம வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸை வந்து பார்க்கலாம். ஓகே, பேசிக் ஸ்ட்ரக்சரையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அடுத்தடுத்த சாப்டரில் பார்க்கலாம். தேங்க்யூ.